என்னோடு கூட 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். The book of 1 King chapter 17 முதல் 6 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து மாறி மாறி வாசிக்க போகிறோம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலே ஆண்டவர் இந்த பகுதியிலிருந்து சபை தேவ பிள்ளைகளுக்கு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இருதயத்தில் வைத்தார். என்னுடைய செய்தியின் தலைப்பு, கடினமான காலங்களில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள். Divine supply in difficult seasons. Divine supply in difficult seasons. கடினமான வறட்சியான போராட்டமான நேரங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிற தலைப்பிலே இந்த பகுதியிலிருந்து நான் உங்களோடு சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். ஆண்டவர் எப்படி காகங்களை கொண்டு எலியாவை போஷித்தார் என்பது நம்ம எல்லாரும் அறிந்ததுதான். ஆனால் இந்த பின்னணியத்தை வைத்து சிலவற்றை என் இதயத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் பேசின வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். எல்லாரும் அநேக நேரத்திலே கடினமான சூழ்நிலைக்குள்ளாக செல்கிறோம். நெருக்கமான காலங்கள், என்னமாக வறட்சியான காலங்கள் வாழ்க்கையிலே உண்டாகிறது நம்ம என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கே எலியா இங்கே சீனுக்கு வரும் பொழுது காலகட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆகாபின் தலைமையிலே இஸ்ரவேல் தேசம் அங்கே போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகாப் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய வழியிலிருந்து வழி தப்ப செய்து அவர்களை விக்கிரக ஆராதனைக்கு நேராக நடத்தி சென்றான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் முந்தின அதிகாரத்திலே 30ஆம் வசனத்திலே வாசிப்பீங்கன்னா, ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம். 33ஆம் வசனத்திலே ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாக அவன் செய்து வந்தான். ஆகவே அவன் செய்த பாவத்து நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை அவனும் அவனுடைய மனைவி ஏசபேலும் அவர்கள் தவறான பாதைகளை நடத்தின நிமித்தம் தேவனுடைய அந்த கோபம் தேசத்தின் மேல வந்தது. ஆண்டவர் ஒரு 3 வருஷம் ஒரு பெரிய பஞ்சத்தை தேசத்தில் அனுப்பிட்டார். 3 வருஷம் அங்கே வறட்சி, பஞ்சங்கள், மழை இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கே தேசத்தில் ஏற்பட்டது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்திலே 17:1 வாசிக்கிறோம், என்னுடைய வார்த்தையின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எத்தனை வருஷம் என்று நமக்கு தெரியும். அங்கே 18ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது அங்கே 3 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 வருஷம் அங்கே யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 3 வருஷம் தேசத்தில் என்ன இல்லை, மழை இல்லாத ஒரு சூழ்நிலை. பாருங்க, மழையே இல்லை, வறட்சி, பஞ்சம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எலியாவும் அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எதற்காக ஆண்டவர் வறட்சி அனுப்பினார்? ஏன் அப்படிப்பட்ட காலங்கள்? அங்கே ஆகாப் ஏசபேலின் நிமித்தமாக தேசத்தில் அப்படிப்பட்ட காரியம் நடந்தது. இன்னைக்கு சில நேரத்தில் ஆட்சியாளருடைய தவறு நிமித்தமாக, துன்மார்க்கமாக இருப்பது நிமித்தமாக ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் செய்த தவறுக்காக இன்னொருவர் பாதிக்கப்படுகிற சூழ்நிலைகளை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் காலங்கள் எப்படி இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர். தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த அவர் உண்மை உள்ளவர். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, போஷிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். எலியாவுடைய வாழ்க்கையை குறித்து யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. எலியா நம்மை போல பாடு உள்ள மனுஷன்தான். நம்மை போல பாடுகள் அவருக்கு இருந்தது, நம்மை போல சோர்வுகள் இருந்துச்சு, நம்மை போல தேவைகள் அவருக்கு இருந்துச்சு, நம்மை போல வாழ்க்கையில ஏமாற்றங்களும் இந்த எலியாவுக்கு இருந்தது என்று பார்க்கிறோம். பாருங்க,
இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒன்று போதனையாக இருக்கிறது, இன்னொன்று எச்சரிப்பாக இருக்கிறது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி அங்கே வேதம் சொல்கிறது, ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையிலே தேசத்திலே செய்த அநேக காரியங்கள் முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. போதனைகளாக what was written in the past was written to teach us. சில போதனைகளை, சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். என்னுமாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அநேக சம்பவங்கள் திருஷ்டாங்கங்களாக நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வசனங்கள் இருந்து நாம் கற்றுக்கொள்கிற சில பாடங்களை குறித்து நான் உங்களோடு சிலவற்றை பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக நம்பர் 1, முதலாவதாக realize that everyone goes through difficult seasons. ஒவ்வொருவரும் கடினமான காலங்களை கடந்து செல்கின்றனர் என்று அறிய வேண்டும். ஒவ்வொருவரும் கடினமான காலங்களை கடந்து செல்கின்றனர். எல்லாரும் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, நெருக்கங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில கடினமான காலங்களை கடந்து தான் செல்கிறோம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒருத்தர் சொல்கிறார், ஒன்று நீங்கள் கடினமான காலத்துக்குள்ளே போயிட்டு இருப்பீங்க, இல்லாட்டி போகிறீங்க அப்படின்னு. ஆகவே வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அந்த காலத்திலேருந்து இப்பொழுது தான் வெளியே வந்திருப்பீங்க. அந்த காலங்களை கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாருங்க, எலியா தேவ மனுஷன், தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன், தேவ சித்தத்தை செய்கிற மனுஷன் தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவை வருகிறது. பஞ்சத்தின் நாட்களில் அவன் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகாரத்துக்காக ஒரு தேவை வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்ம தேவ சித்தம் செய்யலாம், சபைக்கு வரலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம். ஆனாலும் சில நேரத்தில் கடினமான காலத்துக்குள்ளாக என்ன பண்ணுறோம்? போகிறோம். நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் வருது, இழப்புகள் வருது, போராட்டங்கள் வருகிறது, குடும்பத்திலே பிரச்சனைகள், பிள்ளைகளிலே வாழ்க்கையிலே பிரச்சனைகள், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கடந்து செல்ல போய் கொண்டிருக்கிறோம். Faith does not exempt us from trouble. இந்த விசுவாச வாழ்க்கை நம்மை பிரச்சனையிலிருந்து அப்படியே பிரச்சனையே இல்லாமல் நம்ம கொண்டு போகிறதில்ல. ஆனால் பிரச்சனைகளுக்கு ஊடாக கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தி செல்கிறார். ஹல்லேலூயா. It equips us to endure trouble and go through troubles. நம்ம வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு ஊடாக கடந்து செல்வதற்கு இந்த விசுவாச வாழ்க்கை நமக்கு பயிற்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், யோவான் 16:33 பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம், மனப்பாடமா? அந்த வசனத்தினுடைய முக்கியமான பகுதி என்ன? இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்கள். உபத்திரம் உண்டு. உபத்திரம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம்னு சொல்றாரா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உபத்திரம் உண்டு. ஹல்லேலூயா. அது எப்படி வேணாலும் அந்த உபத்திரம் வரலாம். ஹல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணுங்க? அதையும் சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. சும்மா உபத்திரம் உண்டுன்னு சொல்லி மட்டும் விட்டுறக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுங்க? பி ஆஃப் குட் ஷியர். ஆண்டவர் நம்ம என்கரேஜ் பண்றாரு. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வட்டாரத்திலே சொல்லப்படுகிற பொய் என்னன்னு சொன்னா, நீ ஏசுட்டு ஏத்துட்டா எல்லா பிரச்சனையும் போய் தீர்ந்து போயிடும் அப்படின்னு. நீங்க ஏசுட்டு ஏத்துக்க அப்புறம் தான் புது புது பிரச்சனையா வரும், புதுசா வரும். என்னப்பா பழசு கூட பரவாயில்லையே, புதுசா இப்படி இருக்கு பாருங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்திலே இருக்கிற வரைக்கும் சில பாடுகள் உண்டு. ஆனால் இந்த உலகத்தின் மக்கள் பாடுகளில் தூண்டு போயிடுறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் பாடுகளை ஜெயித்து வருவாங்க. ஹல்லேலூயா. அக்கினிக்குள்ளே போவோம், அக்கினி நம்ம சேதப்படுத்தாது. சிங்க கெபிக்குள்ளாக போகிற அனுபவங்கள் வரலாம், ஆனால் நம்மை ஆண்டவர் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் கர்த்தர் விடுவிக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. There are times in our lives that we go through difficult seasons. சிலத்துல யாரும் செய்யாத, நம்ம தவறு செய்திருக்க மாட்டோம், யாரோ செஞ்ச தப்புக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்போம். பாருங்க, ஆகாப் யேசபேலுடைய நிமித்தமாக தேசமே பிரச்சனைக்குள்ளாக கிடக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு சில தேசங்கள் நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், தேசத்தின் தலைவர்கள் எடுக்கிற தவறான தீர்மானங்கள், முடிவுகள் நிமித்தமாக தேசத்தின் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. பல தேசங்களில் நம்ம அப்படி பார்க்கிறோம். என்னமாக யோபு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில்
யோபு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோபு ஒரு நீதிமான் சொல்கிற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயிடத்திலே பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அதே ஸ்திரீயிடத்தில் பிறந்தவன். எல்லாரும் ஸ்திரீயிடத்தில் தான் பிறந்தோம். நம்மளா எங்கேயாவது பரலோகத்தில் வந்தோம்? இந்த உலக மனுஷன் சொல்ற ஸ்திரீயிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவன், சஞ்சலம், வாழ்நாள் கொஞ்சமா பிரச்சனை கூடையா, என்னது சஞ்சலம், a few days and full of trouble அப்படின்னு போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்ற உண்மை உள்ளவர். அவரை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவர். எதிர்காலங்களை பிரகாசிக்க பண்ண கர்த்தர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. முந்தின காலங்களை காட்டிலும் பின் நாட்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். Even the godliest people in this world experience pain, loss and trials. மிகவும் பக்தி உள்ளவர்கள் கூட இந்த உலகத்தில் பாடுகள், இழப்புகள், போராட்டத்துக்குள்ளாக செல்கிறார்கள். ஆனால் அதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் நம்ம கைவிட்டாருன்னு இல்லை, கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்த வசனம் எப்படி சொல்லுகிறது? 43ஆம் சங்கீதம், மன்னிக்கவும், ஏசாயா 43, ஏசாயா 43 2ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு. அப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? தண்ணிகளாக இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். என்ன உங்கள் தோல்லை ஏறி உட்காந்துருக்காரு. உங்களை பாருங்க, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையிலே, நீ அக்கினி சுவாலை நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். பாருங்க, தண்ணீர்களை கடக்கும் போது, when you walk through the waters, அப்போ கடந்தாலும் இல்லை, கடக்கும் போது நம்ம வாழ்க்கையில தண்ணீரை கடக்கிற அனுபவங்கள் வரும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவைகள் உண்மையிலே புரளுவதில்லை, நீ மூழ்கி போக மாட்டாய். கர்த்தர் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் அங்கே சொல்றார், அக்கினியிலே போனாலும் நாம் வேகாதிருப்போம். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. God does not always remove the trial, but he walks with us through it. ஆண்டவர் அதன் ஊடாக நம்மோடு கூட நடந்து வந்து சில பாடங்களை கர்த்தர் கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா. சில நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். எல்லாரும் பிரச்சனைகளுக்குள்ளாக போற பாருங்க, அநேக கணவர்மார் இன்றைக்கு டிஃபிகல்ட் சீசனுக்குள்ளாக போகிறதை பார்க்கிறோம். many husbands carry silent burdens. அமைதியாக அநேக பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடி, வேலையின்மை, பாதுகாப்பின்மை, the weight of providing for the family, குடும்ப பாரத்தை சுமக்கிறார்கள். அநேக நேரத்தில் கணவன்மார்களை புரிந்து கொள்ள முடியவில்லை, அவர்களை பாராட்டக்கூடிய நபர்கள் இல்லை. இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைக்குள்ளாக இன்னைக்கு குடும்ப தலைவர்கள், புருஷர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அதே போல மனைவி மாத்திரம் இல்லை, அவங்களுக்கும் அநேக பிரச்சனை இருக்கிற லோன்லினஸ் ஈவன் வித்தின் மேரேஜ். திருமணம் ஆகியும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தனிமையை அநேக மனைவிமார்கள் இன்றைக்கு சந்திக்கிறார்கள். மேனேஜிங் ஹோம் அண்ட் சில்ட்ரன், பிள்ளைகளை பராமரிப்பது, வீட்டை பராமரிப்பது, கேரிங் ஃபார் ஏஜிங் பேரண்ட்ஸ், வயதான பெற்றோர்களை கவனிப்பது, இன்னுமாக முரட்டாட்டமுள்ள ரட்சிக்கப்படாத கணவனோடு இருக்கிற போராட்டங்கள் உண்டு. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலும் நம்ம அறிந்திருக்க வேண்டியது, நம்ம அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. He sees our tears. He is a faithful God. இப்போ அடுத்த குறிப்புகளை வர வரும். அப்போ நம்ம நல்லா நினைத்துக்கணும், எவ்ரி ஒன் கோஸ் த்ரூ டிஃபிகல்ட் சீசன்ஸ். எல்லாரும் வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி நிறைய இடத்துல நினைப்போம், என் பிரச்சனை அவங்களுக்கு இல்லையே அப்படின்னு. அவங்களுக்கு வித்தியாசமான பிரச்சனையாக இருக்கலாம். அந்த பிரச்சனை உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் வித்தியாசமான சிலுவைகளை ஆண்டவர் தருகிறார். பாடுகளுக்குள்ளாக போகிறோம். ஸோ எவ்ரி ஒன் ஃபேஸஸ் டஃப் டைம்ஸ் இன் அவர் லைஃப்ஸ், டிஃபிகல்ட் சீசன்ஸ். ரெண்டாவதாக நல்லா கவனிங்க, அங்கே மழை பெய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பஞ்சம் தேசத்தில் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், அவரை போஷிக்கிறார். நம்பர் 2, ரெண்டாவதாக rejoice that God promises to supply our need. நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதில் இருந்தால் அநேக காரியங்களை என்னோடு சில ஆண்டவர் பேசின காரியங்களை உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு? எலியாவுக்கு உண்டாகிறது. நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய்
யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டில் ஒளித்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி அங்கே இருக்கிறான். ஆண்டவர் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. தேவ மனிதர்கள் சொல்றார்கள், சுமார் 2 வருஷம் கேரித் ஆற்றண்டைகளில் இருந்திருக்கிறார். 2 வருஷம், 2 இயர்ஸ். ஒரு 1.5 வருஷம் அங்கே சாரிபாத்தில், அங்கே விதவையின் வீட்டிலே அங்கே இருந்து போஷிக்கப்பட்டு நம்ம பார்க்கிறோம். இங்கே பல மாதங்கள் கர்த்தர் ஆண்டவர் போஷிக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 4ஆம் வசனத்தில் தமிழில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை இடுவேன் இல்லை, கட்டளை இட்டேன் இருக்கணும். என்னது? I have commanded, I have directed the raven to supply you. காகங்களுக்கு ஏற்கனவே நான் என்ன பண்ணிட்டேன்? கட்டளை இட்டுட்டேன் அப்படிங்கிறார். பின்னாடி நீங்கள் 9ஆம் வசனத்தில் சரியா இருக்குது, இல்லாவிட்டால் 9ஆம் வசனத்தில் விதவைக்கு கட்டளை இட்டேன்னு சொல்றாரு. அது இன்னும் 2 வருஷம் அங்கே பல நாட்களுக்கு பின்பாக நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, இங்கே பிரச்சனை எழும்பும் பொழுது அங்கே சொல்றாரு, அங்கே கட்டளை இட்டேன்னு சொல்றாரு. இங்கேயும் அப்படிதான் இருக்கணும். I have commanded, I have directed அப்படின்னு இருக்கணும். ஆகவே கட்டளை இட்டேன். எபிரேய மொழியிலே சிவட்டி அப்படிங்கிற வார்த்தை 4ஆம் வசனத்திலும் 9ஆம் வசனத்திலும் போட்டிருக்குது. என்ன இருக்கணும்? கட்டளை இட்டேன். அப்படின்னா ஏற்கனவே உன் தேவைகளை சந்திப்பதற்கு சில ஆயத்தம் பண்ணிட்டேங்கிறார். ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, ஆயத்தம் பண்ணுகிற தேவன். God prepares our provisions in advance before the need arrives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகள் வருவதற்கு முன்பாகவே அதற்கான தீர்வுகளை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஒரு அலட்சியம் பார்க்கலாம். ஒரு 5 உதாரணங்களை நான் சொல்ல போறேன். இப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே சிலவற்றை நாம் இன்னைக்கு தான் சந்திப்போம், ஆனால் ஏற்கனவே ஆண்டவர் அதற்கான தீர்வை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி விடுகிறார். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். ஆகவே அந்த நேரத்தில் ஐயோ என் மகனுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சு, என்னை சேவிக்கிற இந்த குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துருச்சு, நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டவர் திகைக்கிற தேவன் அல்ல. God is never taken by surprise. ஆண்டவர் ஒருபோதும் அவர் ஆச்சரியப்பட்டு என்ன செய்வது என்று அவர் திகைத்து போகிற கர்த்தர் அல்ல. He is never taken by surprise. He has already placed the provision before a crisis arises. பாருங்க, ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்பாகவே ஆண்டவர் தேவை. 5 உதாரணம் சொல்ல நல்லா கவனிங்க. முதலாவதாக ஆதிகாமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யாரை? ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் மகனை கொண்டு பலியிடு அப்படிங்கிறார். கீழ்ப்படிந்து அவன் மோரியா மலைக்கு போய் கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகும்பொழுது வர வழியில் போகிற வழியில் கேட்குறாரு, எல்லாமே இருக்கிறதப்பா, பலியிடுவதற்கு ஆட்டுக்குட்டி எங்கே? வேர் இஸ் த லேம்? பலி செலுத்தணும், ஆட்டுக்குட்டியெல்லாம் வேணும். ஒருவேளை ஆபிரகாம் உள்ள மனசில் எப்பா நீ தான் பலி அப்படின்னு நினைச்சு, ஆனால் சொல்கிறாரு பாருங்க அடுத்த வசனத்தில், God himself will provide the lamb. தேவன் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். தேவன் பார்த்து கொள்வார். ஆனால் இவங்க ஆபிரகாமும் மகனும் அங்கே போகிறார்கள், வேலைக்காரர்கள் பின்னாடி நிறுத்திவிட்டு போகிறார்கள். ஆனால் ஆபிரகாம் சொல்ற காரியம், ஆண்டவர் பார்த்து கொள்வார், தேவை வருகிற நேரத்தில் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அங்கே சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு கடினமான ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளாக அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்கிறது? 13ஆம் வசனத்தில் எல்லாம் கவனிங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் கவனிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை, அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக, இப்போ ஆட்டுக்கடா எங்க இருக்குது? புதரில் இருக்கு, மோரியா மலையில் மேலே இருக்குது. இவங்க போறதுக்கு முன்னாடி ஆட்டுக்கடா அங்கே போயிடுச்சு. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் அங்கே காரியம். ஈவன் பிஃபோர் தே வென்ட் தேர், அவங்க போறதுக்கு முன்பாகவே நீங்க அங்க பாத்தீங்கன்னா, God prepared the ram in advance. அங்கே ஆட்டுக்கடாவை ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆட்டுக்கடாவை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார்.
நம்முடைய ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர். அந்த இடத்துல வரும்பொழுது ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார், யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்திலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த மாதம், அடுத்த வருஷம், அடுத்த சில நாட்களில் என்ன தேவை வருகிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அந்த தேவை அறிந்தவராக ஏற்கனவே அந்த தேவைக்கான தீர்வையும் பதிலையும் ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காட்ஸ் பாஸ்ட் ப்ரிப்பரேஷன். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறுல தான் தண்ணி குடிக்கணும். போய் என்னது இந்த கேரித் ஆறு அப்படின்னாலும் நமக்கு யாரு தான் ஞாபகம் வரும்? எலியா. அப்போ கேரித் ஆறுனால எலியா தான். எலியானா கேரித்தாறு. அப்போ அந்த கேரித்தாறில் எவையான்னு குடிச்சா நமக்கு தெரியாது. ஆனால் எலியாவுக்காகவே கர்த்தர் கேரித்தாரை ரெடி பண்ணி வச்சிருந்தார். ஹல்லேலூயா. கேரித் ஆறுன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இங்கிலீஷில் ரிவர், தமிழில் போட்டிருக்கு ரிவர் கிடையாது, ஒரு ப்ரூக்கு தான் அது. ப்ரூக்கு ஒரு ஓடை தான். ஒரு ஓடையை 2 வருஷம் தண்ணி குடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஆண்டவர் எலியாவுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். பாருங்க, ஐயோ தேவை வந்துருச்சு, அப்புறம் ஏதாவது ஓடையை ரெடி பண்ணுமான்னு இல்லை, ஏற்கனவே பஞ்சமாயிருச்சு. ஆனால் அந்த ஓடை எலியாவுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு விட்டது. அவனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக, அவனை போஷிப்பதற்காக, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வறட்சியை நீக்குவதற்காக கர்த்தர் ஏற்படுத்தினது தான் இந்த ஓடை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் என்றைக்கு ஆயத்தம் பண்ணார் நமக்கு தெரியல. ஆனால் தேவை வருவதற்கு முன்பாக வேறு ஓடையை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். ஹல்லேலூயா. God prepared a brook என்று சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஃபார் எலைஜா. அங்கே பஞ்சம் வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை வாசிங்க. எடுங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே எகிப்திலிருந்து வெளியே வராங்க. எகிப்திலிருந்து வெளியே வந்தோன்னே எங்கே செங்கடலை கடந்து செல்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறாங்க. 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தரை துதிக்கிறாங்க. ஒரு 3 நாள் பயணம் பண்ணோன்னே ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடம் பேர் மாரா. என்னது? அங்கே போனால் தண்ணி எப்படி இருக்குது? கசப்பாக இருக்குது. வாசிங்க 25ஆம் வசனத்தை வாசிங்க. 25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். நல்லா கவனிங்க. 23ஆம் வசனத்தில் அவர்கள் மாராவிலே வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தது. அதை அவர்களால் குடிக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. வனாந்தரம், அங்கே எங்கே பார்த்தாலும் மண்ணு, அங்கே ஒரு மரம் நிற்குது. அங்கே என்ன பண்ணுறது? ஒரு மரத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். இவங்களுக்காகவே அந்த மரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருந்தார். ஹல்லேலூயா. சிலத்திலே வாழ்க்கையிலே கசப்பான சூழ்நிலைகள், பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம வாழ்க்கையில் வருது. நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் போராட்டங்கள், கசப்பான அனுபவங்கள், கசப்பான உறவுகள், ஏமாற்றமான சூழ்நிலைகள் வருகிறது. ஆண்டவர் அங்கே ஒரு மரத்தை காண்பித்தாராம். இங்கே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஒரு மரத்தை காண்பிப்பார். The Lord will show you a tree. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு மரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலுடைய கசப்புகள் மாறுவதற்காக கர்த்தர் அதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நீங்கள் அங்கே வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 22 வாசித்தோம்ல, God has already placed your provision somewhere on the mountain. எங்கேயோ கர்த்தர் உங்களுக்காக ஒரு கடாவை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, குறிப்பிட்ட தேவை, தி எக்ஸாக்ட் நீட். அங்கே செலுத்துவதற்கு, ஒரு பலி செலுத்துவதற்கு ஒரு ஆட்டு தேவை. அது அந்த கரெக்டான தேவை ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருந்தார். ஹல்லேலூயா. God has already arranged the answer you cannot yet see. இன்னும் நீங்கள் பார்க்காத உங்கள் பதிலை ஏற்கனவே ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு சம்பவத்தை, சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். ஒரு ஹாஸ்டலில் ஒரு பிள்ளை பிறந்த நாள், அடுத்த நாள் பிறந்த நாள். இன்றைக்கி என்ன இப்படி வச்சுக்கோமே, இன்றைக்கி என்ன தேதி? 9. 10ஆம் தேதி அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள். அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸ் தான் படிக்குது. அந்த பிள்ளை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே நாளைக்கு பர்த்டேக்கு எனக்கு ஒரு க்ரீன் கலர் டால் வேணும் அப்படின்னு சொல்லி. என்னது க்ரீன் கலர்? அது அவருடைய விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுது. க்ரீன் கலர் டால், ஒரு பொம்மை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுது.
ஜெபம் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு. அந்த பக்கத்தில் இருக்க அவங்க கூட இருக்கிற அந்த ஹாஸ்டலில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் இன்னும் அந்த பிள்ளை டால் கேட்குது, நம்ம ஏதாவது செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இருக்குது அப்படின்னு. நாளைக்கு பர்த்டே. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி. இப்போ நம்ம கணக்கில் வச்சுக்குவோம். 10ஆம் தேதி ஒரு பார்சல் வருது. என்ன வருது? ஒரு பெரிய பார்சல் வருது. இந்த பிள்ளை பேர் போட்டு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சல் எங்கேருந்து வருதுன்னா ஜெர்மனிலேருந்து வருது. எங்கேருந்து? ஜெர்மனிலேருந்து வருது. அந்த பார்சலை பிரித்து பார்த்தா என்னெல்லாமோ இருக்குது. இந்த பிள்ளை கேட்ட மாதிரியே ஒரு பச்சை டால் இருக்குது. கரெக்டாக இருக்குது. ஒரு க்ரீன் கலர் டாலு அதில் இருக்குது. அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம். பாரு, ஆண்டவர் நேற்று தான் ஜெபம் பண்ணிச்சு, இன்னைக்கு என்னது ஆண்டவர் பிறந்த. நல்லா கவனிங்க. இதில் ஆச்சரியம் என்னன்னா, நேற்று ஜெபம் பண்ணி இன்னைக்கு கேட்டது இல்லை, வந்ததில்லை. ஆனால் இந்த பச்சை கலர் டாலு 2 வாரத்துக்கு முன்னாடியே பேக் பண்ணியாச்சு. ஜெர்மனிலேருந்து வர்றதுக்கு உடனே வருமா கொரியரில் நம்ம? அப்போது 2 வாரத்துக்கு முன்பாகவே ஒரு பார்சலில் பேக் பண்ணி. அப்போ பாருங்க, 9ஆம் தேதி ஒரு தேவை வரும், என் மகன் என்கிட்ட ஜெபம் பண்ணுவா அப்படின்னு அறிந்த ஆண்டவர் 2 வாரத்துக்கு முன்பாகவே பேக் பண்ணி கரெக்டாக 10ஆம் தேதி வருது. பாருங்கள், இது ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம் தான். இதை பல நாட்கள் முன்பாக நான் வாசித்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாளைக்கு தான் உங்களுக்கு தேவை வரலாம், அன்னைக்கு ஐயோ என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிற ஆண்டவர் அல்ல, ஏற்கனவே திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நல்லா கவனிங்க. மனுஷன் பாவம் செய்வான்னு ஆண்டவருக்கு தெரியும். அவனுக்கு ஃப்ரீவில் கொடுத்திருந்தாரு. ஆனால் ஐயோ அவன் தவறு செய்து விட்டால் என்ன செய்வது என்று அவர் என்ன பண்ணல, அவர் பேனிக் ஆகல. அவர் என்ன செஞ்சாராம்? பைபிளில் போட்டிருக்கு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஒரு தேவ ஆட்டுக்குட்டியை ரெடி பண்ணிட்டாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட சிலுவையை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வைத்திருந்தார். தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை அந்த உலகத்திலே தேவ ஆட்டுக்குட்டியாக அனுப்புவதற்கு ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வைத்திருந்தார். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து சரித்திரத்தின்படி 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆனால் தெய்வீக அந்த திட்டத்தின்படி அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய தேவைகள். God prepared a ram for Abraham. God prepared a tree for Moses. God prepared a brook for Elijah. எலியாவுக்காக ஒரு ஓடை, ஆபிரகாமுக்காக ஒரு ஆட்டுக்கடா, மோசேக்காக ஒரு மரம், யோனாவுக்காக மீன். பாருங்க, யோனா தவறு செஞ்சுட்டு போறான், ஆனா அவன் வாழ்க்கையில கர்த்தர் திட்டம் வச்சிருந்தார். இவனை சரிப்படுத்தணும், திருத்தணும், ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கணும்னு சொல்லி. நீங்க யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். கர்த்தர் என்ன பண்ணிச்சாரா? ஆயத்தம் பண்ணி. இவெல்லாம் அப்படி பண்ணுவான்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம இங்கே போக சொன்னால் அவன் அங்கே போவான். இவனுக்கு சரியான பாடத்தை படித்து கொடுக்கணும். அவனுக்கு மாத்திரம் இல்லை, சந்ததிகளுக்கு 21ஆம் நூற்றாண்டில் இந்த சிட்டி ரிவைவல் ஏஜி சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிற ஆளுக்களும் பாடம் கற்றுக் கொடுக்கணும். அன்னைக்கே ஆண்டவர் பிளான் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணி வச்சாரு, அவனை கரெக்ட் பண்ணுங்கிற. பாருங்க, அவனை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அங்கே புறப்பட்டு போகிறான். தர்ஷீஷுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது சீட்டு அவன் பேரில் உழுது, என்னை தூக்கி விளைய போடுங்க அப்படிங்கிறான். அவன் உளுந்த உடனே மீன் கரெக்டாக உழுறா, கபக்குன்னு வாயை பிடிக்கிறதுக்கு மீன் ரெடியாக இருக்குது. பாருங்க, அங்கே போட்டுருக்கு பாருங்க, கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருந்தார். சும்மா ஆக்சிடென்ட்டாக வரல ஒரு மீன். அங்கே தற்செயலாக வந்து ஒரு மீன் வந்து நிற்கல. கர்த்தரே இப்போ தூக்கி போட போகிறாங்க யோனாவை. அவன் என்ன பண்ணணும்? அவனை பாதுகாப்பதற்கான ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருந்தார். அல்லேலூயா. அந்த மீன் வயிற்றுக்குள்ளே தான் ஜெபம் பண்ணுறாரு, மனம் திரும்புகிறாரு. அந்த மீட்டு வயிற்றுக்குள்ள அப்புறம் தான் புதிய ஆரம்பமே ஆரம்பிக்குது. அல்லேலூயா. சிலர் உன் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்வதற்காக சில காரியத்தை ஆண்டவர் ஆதாயம் பண்ணிது. ஆயத்தம் பண்ண கர்த்தர் ஆயத்தம் பண்ணின என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிருபையாக அதை ஆண்டவர் அங்கே செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் காட்ஸ் ப்ரிப்பரேஷன். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய தேவைக்காக என்ன ஆண்டவர் செய்ய போறாருன்னு. கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய கண்கள் இன்றைக்கு பார்க்கல, ஆனால் கர்த்தர் அதை பார்க்க செய்வார். அல்லேலூயா.
உங்களுக்காக ஒரு மரணத்தை காண்பிப்பார். உங்களுக்காக ஆபிரகாம் ஒரு ஆட்டுக்கடாவை பார்த்தது போல உங்களுடைய கண்கள் ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்கும், ஒரு மரத்தை பார்க்கும், அல்லது மீனை பார்க்கும். இதெல்லாம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தவைகள். All these things are prepared by God in advance. ஆண்டவர் இது எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். சிலுவையை, ஆட்டுக்குட்டியை, சிலுவையை மரிப்பதற்கான ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். The Lamb of God was foreordained before the foundation of the world. கல்வாரி சிலுவை என்பதோ ஆண்டவருடைய பின்ன திட்டம் அல்ல, அது அவருடைய நித்திய திட்டம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அதை அறிந்திருக்க வேண்டும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வாங்குங்க, என்ன சொல்ல வரேன்னா, கட்டளை இட்டேன்னு சொல்கிறாரு. ஒரு புரூக்கை, ஒரு ஓடை என்ன பண்ணி வச்சுருந்தாரு? ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். நல்லா அறிந்திருக்க வேண்டும், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். உங்களுக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில நெருக்கத்துக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். பாருங்க, என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி எலியா நினைச்சிட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உனக்காக சிலவற்றை கட்டளையிட்டு இருக்கிறேன், அது உன்னை வந்து போஷிக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. காகங்களுக்கு கட்டளையிட்டேன், ஓடைக்கு நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். பாஸ்ட் ப்ரிப்பரேஷன், நாட் ஓன்லி பாஸ்ட் ப்ரிப்பரேஷன் பட் பிரசன்ட் சப்ளை. நல்லா கவனிங்க. அந்த தேவை வரும்பொழுது சிலவற்றை ஆண்டவர் ஏற்கனவே வைத்திருக்கிறார். அந்த தேவை வருகிற நேரத்திலே கர்த்தர் அற்புதமாக காரியங்களை செய்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, காகங்கள் அவனுக்கு விடிய காலத்திலே அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். நல்லா கவனிங்க. அந்த ஆறை உண்டாக்குனது யாரு? காகங்களுக்கு வர வச்சது யாரு? நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் பல சேனல்ஸ் மூலமாக நம்ம தேவைகளை சந்திக்கலாம். ஆனால் மூல காரணம் அவர் தான். ஒரு சொல்ல பார்க்கலாம், பரத்திலிருந்து தான் நமக்கு ஆசீர்வாதம் வருது. பல விதங்களிலே கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். God is the source, but the channels may vary. பல விதத்தில் ஆண்டவர் நமக்கு காரியங்களை செய்யலாம். பாருங்க, இந்த இடத்துல சில ஆண்டவர் செய்கிற காரியங்களாக வித்தியாசமாக தான் இருக்கும். ஆண்டவர் ஆச்சரியமான விதத்தில் கர்த்தர் செய்கிறார். நீங்கள் எலியாவுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், சில நம்ம நினைக்கிற மாதிரி சில நேரத்தில் ஆண்டவர் செய்ய மாட்டார். காக்கா சுயநலமானது. இந்த காக்காவை பற்றி சொல்கிறாங்க, காக்கா தன் குஞ்சுக்கே ஒழுங்காக போஷிக்க, மற்ற பறவை மாதிரி இருக்காது. அது செல்ஃபிஷ் பேர்டா. அது மாத்திரமல்ல, அன்கிளீன் பேர்டு, தீட்டு உள்ள ஒரு பறவை தான். என்னது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பறவை லிஸ்ட்டில், தீட்டான பறவை லிஸ்ட்டில் காக்கா அங்கே இருக்குது. அன்கிளீன் பேர்டு. அது மாத்திரமல்ல, இட்ஸ் எ செல்ஃபிஷ், சுயநலமானது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காக்கா வச்சு போஷிப்பாரா? ஒரு நாள் இல்லை, டெய்லி வந்து வருதுங்க. அதில் கொரியர் போஸ்ட்மேன் மாதிரி டெய்லி வருது. ஸ்விக்கி மாதிரி, ஸ்விக்கின்னு வராமல் டெய்லி வந்துட்டு போகிறது பாருங்க. ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரி அன்னைக்கு ஆண்டவர் காக்காவை வச்சு சப்ளை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, காலையில் சாயங்காலம் கரெக்டாக வந்து என்னது, அது அப்பமும் இறைச்சியும். நம்மளால ஆண்டவரே எங்கே நான் வெஜிடேரியன் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே கதை என்ன பண்ணாரு, சிலருக்கு நான் வெஜிடேரியன் இல்லாட்டி என்னது வயிறு ஒன்றும் பசி ஆறாது. சிலருக்கு ரசம் சோறு போதும், சிலருக்கு ஏதாவது கவிச்சை இல்லையா அப்படிம்பாங்க. என்ன இல்லையா? பாருங்க, பர்கர், அப்பமும் இறைச்சியோன்னா பர்கர், அப்போ 2 அப்பாவும் நடுவில் இறைச்சி. பாருங்க, அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. உனக்கு அப்பானா அப்பா மட்டும் சாப்பிடுப்பா, இறைச்சியும் சேர்த்து சாப்பிடணும், அதையும் சாப்பிடு, உனக்கு எந்த குறையும். காக்கா பாருங்க, அப்பம் இறைச்சி பாருங்க. the method was miraculous. ஆண்டவர் இது ஆச்சரியமா. காக்கா என்னைக்காவது கொடுத்து பார்த்துருக்கீங்களா? பிடுங்கிட்டு தான் போவோம். காக்கா என்ன பண்ணி போட்ட உடனே என்ன பண்ண, தூக்கிட்டு போ, கிராப் தான் பண்ணுவே தவிர கிவ் கொடுக்காது. அது ஏதாவது தூக்கி போட்டு டபக்குன்னு வந்து அள்ளிட்டு போவோம். என்னைக்கா காக்கா வந்து எப்போ அங்கே கொத்திட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குதா? கொடுக்காது. பாருங்க, ஆண்டவர் அற்புதமாக தான் செய்கிறார். அல்லேலூயா. மிரக்குலஸாக. அது மாத்திரம் இல்லை, ரெகுலராக செய்கிற, காலையிலும் சாயங்காலம். இந்த இடத்துல அழகாக போட்டுக்க பாருங்க, விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சி, சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும். ரெகுலாரிட்டி, மார்னிங் அண்ட் ஈவினிங் வித்தவுட் ஃபெயில். ஆண்டவர் ரெகுலராக செய்கிறாரு, வெரைட்டியாக செய்கிறாரு. அல்லேலூயா. அப்பமும் இறைச்சி, நமக்கு அப்பமும் இறைச்சி தான் போட்டிருக்குங்க. ஆனால் அந்த அப்பம் கூட வித்தியாசம் வீட் பிரெட்டு, மில்க் பிரெட்டு அப்படின்னு நிறையா பிரெட்டு ஆண்டவர் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். பொதுவாக என்னது, நமக்கு அப்பன்னு போட்டிருக்கு, பிரெட் என்னது மீட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஆண்டவர் வித்தியாசமான மீட்டை கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இறைச்சினா என்ன, ஒரே இறைச்சியாக இருக்குது. எத்தனையோ விதமான, ஒரு நாள் மாட்டு இறைச்சி கொண்டு வந்திருக்கோம்,
அடுத்த நாள் ஆட்டு இறைச்சி கொண்டு வந்திருக்கோம். அடுத்த நாள் அவன் என்ன யோசித்தான், அந்த இறைச்சி என்ன இறைச்சியோ தெரியாது, வந்துச்சு அவனுக்கு சாப்பிட. பாருங்க, வெரைட்டி. இது ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, போதுமான அளவுக்கு ஆண்டவர் செய்கிறார். சஃபிஷியன்சி, ஆண்டவர் தேவையான அளவுக்கு அந்த ஆண்டுகளிலே கர்த்தர் நடத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போ பாருங்க, அந்த குறிப்பிட்ட தேவை வரும்பொழுது கர்த்தர் அற்புதமாய் சந்திக்கிறார். பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, அந்த 6 வற்றி போயிட்டு. சில நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு நம்பிட்டே இருப்போம், ஆண்டவர் அதை ஸ்டாப் பண்ணிடுவார். ஆனால் ஆண்டவர் இன்னொரு வழியை திறப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வழி அடைக்கும் போது இன்னொரு வழி என்ன பண்ணுவார்? சிலத்தில் நம்ம அதையே எதிர்பார்த்துட்டு இருப்போம். அந்த போஸ்ட்மேன் என்னைக்கு வருவான், நமக்கு மணி ஆர்டர் எப்போ வரும், வரவே மாட்டான் 5 நாள். நீ போஸ்ட்மேனை பார்க்காத, பரலோகத்தை பாரு. அல்லேலூயா. நீ அந்த ஆளை பார்க்காத, கதவத்தை தட்டுவானா, வரேன்னு சொல்லி வரலையே, ஆண்டவரே உண்மை பார்க்குறேன், நீ அவர்கிட்ட யாரையாவது கொண்டு வாருங்க. நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் ஒரு மனிதரை வைத்தல்ல, ஒரு மூலத்தை வைத்தல்ல, ஆண்டவர் பல வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அங்க பாருங்க, 6 வற்றி போயிட்டு அந்த ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு போகலாம், ஆனால் நாளைக்கு வித்தியாசமான விதத்தில் உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன், உன்னை பராமரிக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார். எப்போ அடுத்தது பணக்காரன் வீட்டு கொடுப்பான்னு சொல்ல, அங்கே போனால் விதவை. இதுவரைக்கும் காக்கா நீர், அடுத்த விதவைப்பா. விதவைனால பூரஸ்ட் அது போர் அப்படியா அந்த நாட்களில், அங்கே கொண்டு போவேன் அப்படிங்கிறாரு. பாருங்க, கர்த்தர் வித்தியாசமான விதங்களில் என்னை குறைந்து போகலை, செலவழிந்து போகவே இல்லை. கர்த்தர் அங்கே அற்புதம் செய்கிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், நம்மை கைவிடாத தேவன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கடினமான காலத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது படிப்பிற்கான காரியமாக இருக்கலாம், குடும்பத்திற்கான காரியமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளுக்கான காரியமாக இருக்கலாம். God has already prepared your provision in advance. கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம். யோபு 23:10 பின்பகுதி எல்லாருக்கும் தெரியும், ஆனால் முன்பகுதி இப்படியாக சொல்கிறது, நான் போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். He knows the way I take. நான் போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் போகும் வழியை அவர் அறிவார். உங்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். God's past preparation, present supply and future promise. ஆண்டவர் வருங்காலத்திற்கான ஹல்லேலூயா வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் சொல்றாரு. ஒரு நாள் தேவை வரும்பொழுது ஹல்லேலூயா, நான் பல விதத்திலே நம்முடைய தேவைகளை சந்திக்க நான் போதுமானவர். ஹல்லேலூயா. காகங்களை கொண்டு மாத்திரமல்ல, விதவையை கொண்டும் உடைய தேவைகளை நான் சந்திப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. He knows the way we take. சரி, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நல்லா கவனிங்க. அப்போ everyone goes through difficult season. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடினமான காலங்கள் என்று ஒன்று இருக்கிறது. அதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா குடும்பங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை போகிறாங்க. ரெண்டாவது நம்ம அறிந்திருக்க வேண்டியது, நம்முடைய தேவைகளை சந்திக்க கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் தேவை ஆண்டவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நமக்காக ஹல்லேலூயா சிலுவையிலே ஒரு தேவ ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரே. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் போதுமானவர். அவர் யெகோவா ஈரேயாக இருக்கிறார். உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார், அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த தேவை வருகிற நேரத்திலே உங்களுடைய கண்கள் அதை ஆச்சரியமாக பார்க்கும். அதை ஹல்லேலூயா. கடைசியாக, ரிமெம்பர் த சீக்ரெட்ஸ் ஃபார் ரிசீவிங் த டிவைன் சப்ளை. தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ரகசியத்தை நம்ம தெரிந்திருக்கணும். ஹல்லேலூயா. சும்மா அப்படியே ஆண்டவர் தேவையை சந்திக்க மாட்டார். இந்த இடத்துல 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இங்கே இந்த கேரியத்துக்கு போன்னு சொன்னது யாரு? கர்த்தர் தான் சொல்றார். அப்போ அந்த சத்தத்தை நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய, கடினமான காலங்களை கடந்து வருவதற்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். வேதம் சொல்கிறது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அங்கே 2ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. The word of God came to Elijah.
கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இருக்க வேண்டும். வார்த்தையின் மூலமாக தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹalleluya. தேவ சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். Elijah did not survive because he was clever. அந்த 3 வருஷம் பஞ்சங்களை கடந்து வருவதற்கு, போராட்டத்தின் காலத்தை கடந்து வருவதற்கு அது அவனுக்கு இருந்த ஞானத்தினால் அவன் கடந்து வரவில்லை. அவனுக்கு இருந்த அனுபவத்தினாலோ செல்வத்தினாலோ கடந்து வரவில்லை. அவனுக்கு தேவனோடு இருந்த உறவின் நிமித்தமாக. He survived because he was connected to God, not because he was clever. He was connected to God. தேவனோடு அவன் இணைக்கப்பட்டிருந்தான், தேவனோடு நெருங்கி இருந்தான், தேவ சத்தத்தை கேட்டான். அவன் வேற எங்கே போயிருந்தாலும் அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சத்தத்தை கேட்கிறான். ஆண்டவர் சொல்றார், அங்கே போ, எங்கே கேரி தாற்றண்டலே போ என்று ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகுங்கள். ஆண்டவருடைய சத்தத்தை, ஆண்டவரை நான் என்ன செய்யணும், நான் எங்கே போக வேண்டும், ஆண்டவர் போகக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் போ அப்படிங்கிறாரு, முதல்ல சத்தத்தை கேட்கிறார். 2வது பாருங்க, ட்ரஸ்ட் இன் காட் அண்ட் ஹிஸ் வேர்ட். ஆண்டவரையும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். நீ போன உடனே ஆண்டவரே எங்கே போய் தனியாக போய் இருக்க சொல்கிறீர அப்படின்னு கேட்கல, அங்கே என்று சொல்ல பாருங்க. 4ஆம் வசனத்தில் அங்கே, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எங்கே கர்த்தர் இருக்க சொல்கிறாரோ அங்கே இருந்தால் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். நீங்கள் எங்கேயோ இருந்துட்டு ஒன்றுமே வரலாட்டா ஒன்றும் வராது. ஆண்டவர் மோரியா மலைக்கு போங்கிறாரு, அங்கே கர்த்தர் அற்புதம் செய்தார். You must be in the place of God's assignment. கர்த்தர் எந்த இடத்துல இருக்க சொல்றாரோ அந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டும். பாருங்க, 4ஆம் வசனத்திலையும் 9ஆம் வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா, 4ஆம் வசனத்தில் அங்கே உனக்கு கட்டளை எனது போஷிக்க, 9ஆம் வசனத்தில் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்க. உங்களை போஷிக்க பராமரிப்ப வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்ற இடத்துல there you must be, அந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டும். சாரிபாத் என்பது கடினமான ஒரு இடம். சாரிபாத் பாருங்க, கேரித்திலிருந்து சாரிபாத் 100 மைலாம், 100 மைல். இட் இஸ் இன் தி நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் 100 மைல் போனோம். பஞ்சம் தேசத்தில் பஞ்சம், 100 மைல் பிரயாணப்பட்டு போனோம். சாரிபாத் அது மாத்திரம் இல்லை, இட்ஸ் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஏசபேல். ஏசபேலுடைய தலைமையாக எங்கே இருக்குது? ஆண்டவர் சொல்ல, அங்கே போப்பா, அங்கே போஷிப்பா. ஆண்டவரே அங்கே போனால் தலையில் போயிடும், அங்கே போனால் என்னது என் வாழ்க்கை கேள்விக்குறியாயிருமே, போப்பா நான் சொல்கிறதுக்கு போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிற இடத்த சிலதில் கடினமாக இருக்கலாம், ஆனால் அங்கே போனால் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அற்புதங்கள் அங்கே ஆண்டவர் செய்கிறார். கர்த்தர் அங்கே உன்னை போஷிப்பேன் பராமரிப்பேன் என்று ஆண்டவர் கட்டளை அந்த சொல்கிறத பார்க்கிறோம். உன்னை போஷிக்க, அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வார்த்தையை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற உன்னை போஷிக்க ஆண்டவர் சிலருக்கு சில காரியங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். உங்களை பராமரிக்க, உங்கள் தேவைகளை சந்திப்பதற்காக ஆண்டவர் சிலவற்றை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்போ நம்பணும், நம்புற மாத்திரமல்ல கீழ்ப்படியணும். 5ஆம் வசனத்தில் அவன் போய், 10ஆம் வசனத்தில் அவன் எழுந்து அங்கே போனான். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல். அவன் போனான், கேரியத்துக்கு போகிறான். சாரிபாத்துக்கு போனால் ஆண்டவர்கிட்ட கேட்டுருக்கலாம், ஆண்டவரே 100 மைல் போகணுமே, ஏதாவது காரு ஏதாவது பஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறீரா, சேரியட்டு, போப்பா எப்படியா போ. போய் சேர்ந்தான். கர்த்தர் அங்கே வாசலுக்கு பாருங்கள், அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு வந்த பொழுதே கர்த்தர் அவனை கொண்டு, யாரை கொண்டு அவனுடைய தேவைகளை சந்திக்கணுமோ அந்த ஆள் ரெடியாக வச்சிருக்கிறார். விதவை. ஹல்லேலூயா. அந்த அம்மாவை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எப்படி கடைசியாக கொஞ்சம் என்னது, கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் பாத்திரத்தில் இருக்குது, கடைசியாக நாங்கள் என்ன பண்ணுறோம், சாப்பிட்டுட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னு. ஒரு ஊழியக்காரர் சொல்ல, ஏன் சாப்பிடாம செத்தா என்ன, சாப்பிட்டு தான் சாப்பிட்டு தான் சாப்பிட போறிய. ஆனால் கர்த்தர் வெயிட் பண்ண வச்சுருந்தார் பாருங்க. ஹல்லேலூயா. எலியா வர வரைக்கும் அந்த அம்மா வெயிட் பண்ணி இருந்தாங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சில நேரத்தில் நம்மை ஆசீர்வதிக்க மாத்திரமல்ல, நம்மை கொண்டு இன்னொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய திட்டம். அப்போ ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட், ட்ரஸ்ட் இன் காட், ஒபே காட். தேவ சத்தத்தை கேளுங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த கடினமான சூழ்நிலையும் கர்த்தர் உங்களை அழைத்து செல்வார். ஆண்டவர் நடத்தி செல்வார். ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும்.
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். எல்லாம் எழும்பி நிற்போமா?